தென்னை அதிகமாக காணப்படுது. வீட்டு வேலை செய்யணும், ஆனால் வீடு பெரிய வீடு. கூடுதலான பயன் தர மரங்கள் அதிகமாக காணப்படுது. இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6.5 பரப்பு காணின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டில் பாதி பகுதியை கீழே நிலம் இழுக்கப்பட்டிருக்கு. அந்த நிலத்தில் இழுத்ததால் அது ஒரு குடும்பத்துக்கு வீடு. வீட்டின் முன்பகுதி இதுதான். அதனால் வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். வணக்கம் மக்களே, நான் விஜயதரன். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜாழ்ப்பாணம் சாவகச்சேரி நுணாவில் பகுதியில் நிற்கிறோம். நுணாவில் பகுதியில் ஒரு 6 பரப்பு காணியோட சேர்த்து ஒரு வீடு விற்பனைக்கு வந்திருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சாவகச்சேரிக்கும் நுணாவில் பகுதிக்கும் இடையில் இந்த காணியுடன் சேர்ந்த வீடு அமைந்திருக்கு. நிச்சயமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவில் இது சம்மந்தமான விடயங்கள் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வீடியோ முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அனைத்து விடயங்களும் தெரிஞ்சு கொள்ளக்கூடியமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென்னம்பிள்ளைகள் எல்லாம் ஏகப்பட்ட தென்னம்பிள்ளைகள் நிற்கிது. இவங்க வீடு பெருசாக கட்டியிருக்கிறாங்க, ஆனால் நார்மலாக பூச்சி வேலை செஞ்சுட்டு அப்படியே விட்டுருக்காங்க. அதான் மெயின் காரணம். இப்போ இதில் என்ன சொல்கிறது, வாடகை ஆட்கள் இருக்கிறாங்க தற்காலிகமாக. இந்த வீடு எடுத்து செய்தா உள்ளெல்லாம் குறையெல்லாம் இருக்கு வேலை செய்தால் நல்ல, ஆனால் நல்ல மலிவாக வந்திருக்கு. நல்ல இடத்துல இருக்குது இந்த வீடு. கட்டாயமாக அதுவும் வீடு காணி எடுக்கணும்னு நினைக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொண்டீங்கண்டா பெரிய ஒரு காணி. இந்த வீடை சுற்றியே நல்ல பயன் தரக்கூடிய மரங்களாக இருப்பாங்க. பிலாலேருந்து தென்னை அதிகமாக காணப்படுது. வீட்டு வேலை செய்யணும், ஆனால் வீடு பெரிய வீடு. இதான் அயல் சூழல், அமைதியான சூழல். இது வீட்டு சைட் பக்கம். இது கிழக்கு வாசல் வீடு. இது வீட்டின் பின்பகுதி பாருங்கள். வீட்டுக்கு முன்னுக்கு ஏகப்பட்ட இடம் இருக்குது, பின்பகுதியும் ஏகப்பட்ட இடம் இருக்குது பாருங்கள். பின்னுக்கு மாமரங்கள், தென்னைகள், கூடுதலான பயன் தர மரங்கள் அதிகமாக காணப்படுது. இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6.5 பரப்பு காணின்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு குடும்பம் வாடகைக்கு இருக்குது. பூச்சி வேலையில் மேலதிக வேலை ஒன்றும் செய்யாமல் அப்படியே விட்டுட்டாங்க. வீடு நல்ல மலிவாக வந்திருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டில் பாதி பகுதியை கீழே நிலம் இழுக்கப்பட்டிருக்கு. அந்த நிலத்தில்
இழுத்ததால் அது வந்து ஒரு குடும்பத்துக்கு வந்து வாடகை கொடுத்துருக்காங்க. அதை நான் பெருசாக காட்ட விரும்பலை. அதனால் பார்த்திங்கன்னா இந்த வீடு, இந்த வீட்டின் முன்பகுதி இதுதான். அதனால் வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். என்ன அமைப்பாக கட்டியிருக்கிறாங்கன்றே புரியலை. இது வந்து வீடு வந்து ஃபுல்லாக வேலை செய்யத்தான் போகணும். லைட் ஒன்றும் இல்லை இதுக்குள்ளே. இது வந்து அந்த அறை வித்தியாசமான முறையில் வந்து இந்த வீடு அமைச்சிருக்காங்க. ஆனால் வீடு நினைக்கிறேன் கட்டி குறையில் அப்படியே விட்டுட்டாங்க போல இருக்குது. இதுக்கு ஒரு அறை. லைட் இல்லாதால தெளிவாக காட்ட முடியலை. இதில் ஒரு அறை. இது வந்து சாமி அறை. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டுக்கு வந்து இது கோல் வந்து வித்தியாசமாக இருக்குது. சில வேலைகள் செய்யத்தான் வேணும், கட்டாயமாக அது வேலை செய்யத்தான் வேணும். பார்த்தீங்க இப்போ இருக்கிற அறையின் அடிப்படையில் வந்து இதில் ஒரு அறை, இதில் ஒரு அறை, அதுக்குள்ளே ஒரு அறை, அதுக்குள்ளே இதுலேயே ஒரு 4 அறை இருக்குது. அங்கால பிரித்து கட்டியிருக்காதில் அங்காலேயும் ஒரு அறை, ஒரு கோல், ஒரு கிச்சன், பாத்ரூம், இன்னொரு சின்ன அறை. எல்லாமே இதில் இந்த வீட்டுக்குள்ளே காணக்கூடிய மாதிரி பெரிய வீடு. ஆனால் சில வேலை திட்டங்கள் இப்போ வீடு வேண்டி செய்கிறவங்க வந்து கட்டாயமாக வேலை செய்து தான் இருக்கணும். ஆனால் கிட்டத்தட்ட 6.5 பரப்பு காணியோட இந்த வீடு கிடைக்குது. உறுதி எந்த பிரச்சனையும் இல்லை. அதன் காரணமாக வந்து யாரும் மலிவான விலையில், அதாவது நல்ல மலிவாக வருது, மலிவான விலையில் நீங்கள் எடுத்து வீடை சரி பண்ணி கொண்டு இருக்கணும்னு விரும்பினீங்கன்னு சொன்னால் கட்டாயமாக எங்களை அணுகுங்க. இந்த காணிக்குள்ளே ஏகப்பட்ட பயன்தார மரங்கள் இருக்குது பாருங்கள். தென்னையிலேருந்து, மாவிலேருந்து, எடுத்தீங்கன்னு சொன்னால் கட்டாயமாக என்ன சொல்கிறது, இந்த இடம் வந்து நல்ல சூழல் சம்பந்தமான இடம் என்று சொன்னால் உங்களுக்கு அயல் சூழல் சம்பந்தமாக நான் உங்களுக்கு சொல்ல முடியும். நிச்சயமாக இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக மிக ஒரு அமைதியான இடமும், இந்த சூழல் அயல் சூழல் வந்து உண்மையாகவே நல்ல ஒரு சூழல். நாங்கள் ஓப்பனாக இந்த பொய்யன்னு சொல்லல, வீட்டில் திருத்தல் வேலைகள் இருக்குது. எடுக்கிறவர்கள் வந்து வீடு ஃபுல்லாக மாற்றி அமைக்க விரும்பினா ஃபுல்லாக உள்ள எல்லாம் இடித்து வேலை செய்ய வேண்டி வரும். கட்டாயமாக ஒரு மலிவாக வந்திருக்கு. நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். மேலதிக அனைத்து தகவலையும் நான் உங்களுக்கு தாரேன். ஏன்னு சொன்னால் நம்ம வந்து இது எல்லாத்தையுமே வீடியோவில் சொல்லி கொண்டிருக்க முடியாது. ஆனால் நல்ல மலிவாக வந்திருக்கு. இந்த காணி வந்து காணியோடு சேர்த்து ஒரு வீடு கிட்டத்தட்ட 6.5 பரப்பு காணி இருக்குது. இங்கே நான் திருப்பியும் சொல்கிறேன், இந்த இடத்த பொறுத்து தான் விலைகள். இந்த இடங்களில் வந்து கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கும் 35 லட்சத்துக்கும் இடையில் வந்து காணியிற விலை போய்கொண்டிருக்கு. அதை நான் உங்களுக்கு நீங்கள் வேண்டாம் விசாரிக்கலாம். இங்கே வந்து
அது அடிப்படையில் வந்து கிட்டத்தட்ட 6.5 பரப்பு காணி இருக்குது. வீடை நான் காட்டைக்கே உங்களுக்கு விளங்கியிருக்கு நினைக்கிறேன். பின்பகுதியை வீட்டுக்கு பின்பகுதியில் ஏகப்பட்ட இடம் கிடக்கு. பாருங்கள், வீட்டுக்கு முன்பகுதியில் நினைக்கிறேன், முன்பகுதியிலும் ஏகப்பட்ட இடம் கிடக்கு.